ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ஸ்டார் டஸ்ட் ஒர்க்கான ஃபுல் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கிறனால ஃபுல் ஷைனிங் லுக்கில் தான் இருக்கும். இந்த ஒர்க்கோட ஃபுல் டியூட்டோரியல் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஒர்க்கில் கீழே வந்து நம்ம நெருக்கமாக போடுவோம், மேலே வந்து அங்கிட்டு இங்கிட்டு தான் ஒர்க் இருக்கும். ஸோ கீழே வந்து 1.5 இன்ச் கேப்பில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து 2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மேலே மார்க் பண்ண ஸ்ப்ளேஸில் வந்து நம்ம அங்கிட்டு இங்கிட்டு தான் ஒர்க் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜர்கன் பேஸ் தான். ஜர்கன் பேஸ் வந்து சிங்கிளாக ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்ததும் ஒரு லாக் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு சென்டரில் வந்து ஒரு லாக் போட்டுட்டு வெளியில் போட்டு என் நாட் போட்டுக்கோங்க. ஜர்கன் பேஸ் வந்து சிங்கிளாக ஸ்டிச் பண்ணால் இந்த மாதிரி தான் நம்ம போடணும். இன்னொரு வாட்டி போடுறேன் பார்த்துக்கோங்க. ஜர்கன் பேஸை எடுத்து வச்சுட்டு நார்மலாக நம்ம த்ரெட்டை எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு உள்ளே வந்து ஒரு குட்டி ஒரு லாக் போட்டுட்டு நம்ம என் நாட் போட்டுக்க வேண்டியதான். இந்த மாதிரி கீழே வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து நெருக்கமாக போட்டுக்கோங்க. மேலே போடுறது வந்து அங்கிட்டு இங்கிட்டு 1-2 போட்டால் போதும். நான் போடுற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் தான் கிடையாது, நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். சீக்வன்ஸும் சிங்கிளாக ஸ்டிச் பண்ணுறனால 2 பக்கமே ஸ்டிச் போட்டு என் நாட் போட்டுக்கோங்க. இதையுமே கீழே வந்து நம்ம நெருக்கமாக போடுவோம், மேலே வந்து அங்கிட்டு இங்கிட்டு தான் போடுவோம். பாருங்கள், 2 பக்கமுமே நம்ம வந்து த்ரெட் எடுத்து போடுறனால அது வந்து அசையாமல் நம்மளுக்கு அது வாட்டுக்கு இருக்கும். அதுக்காக தான் சிங்கிளாக இந்த மாதிரி என் நாட் போட்டு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கட் பீட் யூஸ் பண்ணி ஃபுல் வாட்டர் ஃபால் ஸ்டிச் தான். நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டதை வந்து உங்களுக்கு காட்டலை. நான் வந்து இதை ஃபில் பண்ணுறது எப்படி போடுறேன் பாருங்கள். இதுதான் ப்ரொசீஜர் அப்படிலாம் கிடையாது. எங்கெங்கே கேப் இருக்குதோ அதில் வந்து ஒரு கட் பீட், அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் ஒரு கட் பீட், ஒரு செயின் ஸ்டிச். இந்த மாதிரி நீங்கள் பாட்டுக்கு வளைச்சி கொண்டு போனீங்க அப்படின்னாவே இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். கேப் கிடைக்கிற இடத்துல எல்லாமே வாட்டர் ஃபால் ஸ்டிச் தான். இந்த வாட்டர் ஃபால் ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதையே நம்ம வந்து கட் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு என் நாட் போட்டுக்கோங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்கும். கட் பீட் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும். இதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம கட் பீட் போடுறது வாட்டர் ஃபால் ஸ்டிச் வந்து போடக்கூடாது. இதுக்கு வந்து ஒவ்வொரு கட் பீடுக்குமே தனித்தனியாக என் நாட் போட்டு தான் போடணும். எவ்வளோ கட் பீட்ஸ் வந்து நம்ம நெருக்கமாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்குள்ளே பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் லுக் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் நிறைய கட் பீட்ஸே என் நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பீட் போட்டு கேப் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜர்கன் ஸ்டோன்ஸ் கோல்டு கலர் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக ஒயிட் கலரும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபுல்லாக கோல்டு ஃபினிஷில் இருக்கிறனால நான் ஜர்கன் ஸ்டோன் வந்து கோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். குவாலிட்டியான ஸ்டோன்ஸ் தான் எடுத்திருக்கேன். எங்கெல்லாம் ஜர்கன் பேஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலலாம் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். அதுக்காக B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துலையுமே. அடுத்து க்ளூ பென் யூஸ் பண்ணி தான் நான் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். அதனால் கொஞ்சமாக க்ளூவை வந்து எடுத்துக்கிட்டு ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி என்னோடய ஆன்லைன் கிளாஸில் பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவேன். அதே மாதிரி ப்ளவுஸ் மார்க்கிங், ட்ரேசிங், அது போக ரேட் ஃபிக்ஸிங்கும் சேர்த்து சொல்லி கொடுத்துருவேன். என்னோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா ஆரி மெட்டீரியலும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதுதான் இந்த ஒர்க்கோட ஃபைனல் லுக். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.